நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸில் எலெக்ஷனுக்காக ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன். அது எலெக்ஷனுக்காக மட்டும் எடுக்க போல, பாப்பா கொஞ்சம் டாப்பெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது, எனக்கும் கொஞ்சம் பேண்ட் எடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்காக நான் வந்து கடைக்கு போயிருந்தோம். இது வந்து இதில் ஒரு 4 டாப்பு கிட்ட பாப்பாவுக்கு, ஒரு 2 டாப்பு கிட்ட எனக்குன்னு நான் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பலாசா பேண்ட்டு 3 வாங்கியிருந்தேன். காலையில் பாலக் சப்பாத்தி போட்டு குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன கிச்சனில் நின்று சமைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து கேட்குதுங்க. இந்த வெயில் நேரத்தில் கிச்சனில் நின்று சமைச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஈஸியாக சொல்லிட்டு பேசாமல் அதுக்கு இருந்துருதுங்க. நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. சரி, வேறு வழியில் செஞ்சு தான் கொடுத்தாக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பு, மட்டன் கோலா உருண்டை வறுவல், முட்டை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு ரெடி பண்ண சொல்லுங்கள். அதனால காலையிலேயே பிளான் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சப்பாத்தி போட்டிருந்தே அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு ஈவினிங்கில் மோமோஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டஃபிங் மட்டும் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோசும் குடமிளகாவும் இருந்தது. அதை போட்டு வெங்காயம் போட்டு அப்படியே ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஈஸியாக வந்து மோமோஸ் இதில் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்படி ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும், அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால இதே ரெடி பண்ணியாச்சு. மோமோஸில் நிறைய டிசைனாக செய்கிறாங்க. நம்மளுக்கு வந்தது இப்படி தான். நான் ஒரு டிசைன் போட்டால் அது ஒரு டிசைனில் போகுது. சரி, ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமோஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னா அதுக்கு சைடிஸ் வேறு ரெடி பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம வந்து கெச்சப்பை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இருக்கிற கூந்தலில் எங்கேருந்து பூ வைக்கிறது, மல்லிகைப்பூ நிறையா பூக்கிறக்காடி டெய்லி பறித்து கட்டி வச்சுருந்தேன். சரி, அது வேஸ்ட்டாக போகுதுன்னு 2 பின்னலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூவையும் தலையில் வச்சாச்சு. ஒரு சமையல் சமைச்சாலே பாத்திரம் சிங்கு நிறையா செஞ்சிடும். 3 நேரம் சமையல் பண்ணால் எப்படி இருக்கும், கிச்சனே தலையிலாக இருந்தது. சரி, டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக அள்ளி வெளியில் போட்டு அப்படியே கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாமே சோப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா மட்டன் வேறு சமைச்சதுனால ஃபுல்லாகவே சோப் போட்டு நல்லா கழுவியாச்சு. இருக்கிற பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. கிச்சன் இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது.